அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஒரு கோயிலை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் சிப்பிப்பாறை பக்கத்தில் கொடப்பாறைன்னு போகிற வழியில் அங்கே இருக்குது அந்த கோயில். அந்த கோயிலை வந்து இப்போ அந்த கோயிலை பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோயில். ஒத்த கல்லில் நிற்குன்னு சொல்லுவாங்க. இந்த மலை பெரிய மலை. இப்போ வந்து இது கொஞ்சம் உட்காந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் அதிகமானால கொஞ்சம் வளர்ந்துட்டே வந்துருச்சு. வெயிட் அதிகமானால உட்காந்துருச்சு, அந்த கல்லில் உட்காந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கோயில். பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்னு. சுற்றி காடு தான், வேறு ஒன்றும் இல்லை. நடுவில் இருக்குது. ரொம்ப வருஷமாக சிலை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த சிலையை வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், அடுத்துக்குள்ளே போய் காட்டுறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, சுற்றி வெறும் காடு தான் இருக்குது. ஒரு அம்மிக்கையில் வேறு வச்சுருக்காங்க. இது அந்த எதுவும் சமைக்க வரும்போது செய்யும்போது ஆட்டுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது அந்த ஆட்டு வரலாம் இல்லை, வேறு அம்மி மட்டும் இது மட்டும் தான் இருக்குது. பாருங்கள், சுற்றி மலை தான். இப்போ உள்ள கோயிலுக்குள்ளே போய் காட்டுறேன். பாருங்கள், ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம தான் உள்ளே போய் பார்த்துக்க வேண்டியது. மிந்தி வந்து அந்த கல்லில் இது இருக்குல்ல, அது மட்டும்தான் அந்த இது சந்தனம் வச்சுருக்காங்களே, அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த சாமி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். இப்போ தான் இதை செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைன்னு. இந்த கோயிலில் வந்து ஒரு ஐதீகம் இருக்குது. சாப்பாடு எதுவும் இங்கே அன்னதானம் போட்டோம் அப்படின்னா சோறு குழம்பு எதுவும் வந்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது. எல்லாமே இங்கேயே காலி பண்ணிடணும், வெறும் பாத்திரம் தான் கொண்டு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.